இது பார்க்கறதுக்கு தான் ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும். ஆனால் அது ரோஸ் மில்க் இல்லை. எந்த ஒரு கலரோ கெமிக்கலோ வெள்ளை சர்க்கரையோ சேர்க்காம சூப்பராக வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பானம் தான் ரெடி பண்ண போகிறோம். ரமலான் நோன்பு இருக்கவங்களும் நோன்பு திறக்கிறதுக்காக இதை குடிச்சிங்கன்னா வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்துக்கும் ஏற்ற ஒரு ட்ரிங்க்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் அதை வேக போடுங்க. அது நல்லா வெந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு உடனே அதுக்கு மேலே நல்ல ஒரு சில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க கஞ்சி எல்லாம் நல்லா போய் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் ஜவ்வரிசி. அது மட்டும் இல்லாமல் சில் தண்ணி ஊற்றும் போது அதில் குக்கிங்கும் ஸ்டாப் ஆயிரும். இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம கலருக்காக ஒரு 4-5 பீட்ரூட்டை எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி சாறு எடுத்துக்க போகிறோம். நல்ல மையாக அரைச்சி அதை அப்படியே சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த பீட்ரூட் சாறை தான் இன்னைக்கு கலருக்காக பயன்படுத்த போகிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ட்ரிங்க்ல சுத்தமாக பீட்ரூட் ஸ்மெல்லே வராது. நம்ம அந்த மாதிரி ஒரு புது விதத்தில் செய்ய போகிறோம். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியில் அந்த பீட்ரூட் சாறு ஒரு 2-3 ஸ்பூன் கலந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு சேமியாவை சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு அதையும் வடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி சில் தண்ணியில் கழுவுனீங்களா அதில் இருக்க கஞ்சி எல்லாம் போயிடும். இப்போ அதையும் எடுத்து நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியோடு சேர்த்து மேற்கொண்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் சாறு சேர்த்து நல்லா கலந்து ரெண்டையும் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரம். நல்லா ஊற விட்டிங்கன்னா அந்த பீட்ரூட்டில் இருக்க கலர் ஃபுல்லாக அதை ஊட்டி நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதிக்கும் போது நல்லா ஆடை திரண்டு வரும். அந்த ஆடையை எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த ஆடையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுக்குவேன். நான் அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரி பன்னீர் மசாலா செய்யும் போது பயன்படுத்திக்குவேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சோள மாவு பால் கலவையை, அதை இப்போ சேர்த்துக்கணும். நம்ம ஏன் இந்த மாதிரி சேர்க்குறோம்னா இது நல்ல பாலுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் மில்க் பவுடர் அது மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்ல அழகான ஒரு திக்னஸ் கொடுக்கும் பாலுக்கு. அப்போ சர்பத் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட்டியில் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இனிப்புக்காக இதில் கல்கண்டு சேர்க்க போகிறோம். வெள்ளை சக்கரை சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி பெரிய கல்கண்டு கிடச்சா அதை நல்லா உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கல்கண்டு சர்க்கரையை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கல்கண்டு சர்க்கரை வயிறுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி அதில் கொஞ்சமாக பீட்ரூட் சாறு ஜஸ்ட்டு ஒரு 4-5 சொட்டு விட்டிங்கன்னா நல்லா பால் பிங்க் கலரில் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பால் லேசாக ஆற வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் அந்த பால். இப்போ அடுத்ததான் நம்ம பீட்ரூட் சாரில் ஊற வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி சேமியா கலவையை நல்லா சில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிக்கோங்க. இப்படி கழுவுறதுனால அந்த பீட்ரூட் சாரோடு சேர்ந்து அந்த பீட்ரூட் ஸ்மெல்லும் சுத்தமாக போயிடும். நமக்கு அந்த ஜவ்வரிசிலையும் சேமியாலையும் அழகான ஒரு மெரூன் கலர் கிடைச்சிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நேச்சுரலாகவே இந்த மாதிரி கலர் கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு இது பெரிய வேலை மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜவ்வரிசிலையும் சேமியாலையும் கலர் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இதை ரோஸ் மில்க் மாதிரி செய்ய போகிறதில்ல, அதனால ரோஸ் எசன்ஸ் சேர்க்காதனால இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நான் இதில் தர்பூசணி பழத்தை இது மாதிரி சின்ன சின்ன கியூபாக வெட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மாம்பழமோ இல்லை மாதுளையோ சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் தர்பூசணி பழம் வெயில் காலத்துக்குன்னே ஏற்ற பழன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம அந்த ஜவ்வரிசி சேமியா கலவையும் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் பாதி அளவு சேர்த்துட்டு பாதி கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் அடுத்த நாள் சர்பத் செய்கிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ அடுத்ததான் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஏதாவது ஒரு நட்ஸு நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான எந்த கலரும் சேர்க்காத பால் சர்பத் ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.